சித்தூரில் இருக்கிற காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்கள் சைதாப்பேட்டிலேருந்து கோயம்பேடு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து எப்படி பிளான் பண்ணோன்னா, கோயம்பேடு டு வெள்ளூர், வெள்ளூர் டு சித்தூர், சித்தூர் டு காணிப்பாக்கம் ஃபுல்லாக பஸ் ட்ராவலே எடுத்துக்கிட்டோம். வெள்ளூர்லேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சித்தூர் பஸ் ஏறிட்டோம். சித்தூருக்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் பஸ் நிறையவே இருக்கும். மோஸ்ட்லி கவர்மெண்ட் பஸ் ப்ரிஃபர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைவேட் பஸ் நிறைய இடத்துல நிறுத்தி போகிறாங்க. ஸோ மோர் தென் 20 to 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது கம்பேர் டு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸு. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற அலங்கார் ஹோட்டலில் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்புனோம். ஆல்ரெடி நாங்கள் இங்கே திருப்பதி போகிறப்ப சாப்பிட்ருக்கோம். இங்கே ஃபுட்டு ஓகே, நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெள்ளூர் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது சாப்பாடலாம். அப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சித்தூருக்கு ஆந்திரா கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனோம். திருப்பதி போகிற பஸ்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. நிறைய குட்டி குட்டி சின்ன சின்ன வில்லேஜஸ் ஸ்டாப்ஸ்லாம் அவங்க நிறுத்தலை. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண உடனே அங்கேவே ஆப்போசிட்லேயே காணிப்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டே இருக்குது. தனியாக பஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் இந்த பஸ்ஸில் தான் காணிப்பாக்கத்துக்கு போனோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ட்ராவல் மூடு போன உடனே பஸ்ஸு இருந்தது. அவங்க எல்லாமே சொன்னாங்க, இந்த பக்கம் தான் காணிப்பாக்கம் பஸ் இருக்குது. கேட்டாவே எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சித்தூரில் மோஸ்ட்லி நிறைய பேர் தமிழ் நல்லா பேசுவாங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டோட பார்டரில் தானே இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க. காணிப்பாக்கம் சித்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 1/2 an hour ட்ராவல்லே ரீச் ஆயிடுறோம். அந்த காணிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கோவிலோட வாசல்லே இருக்கிற மாதிரி இருந்தது. இது ஃபுல்லாக கோவிலோடைய என்ட்ரன்ஸ் பிளேஸ் தான். நமக்கு கார் பார்க்கிங்கு, ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸு, இந்த பக்கம் பார்த்தோன்னா நிறைய பேர் நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் சாமி பார்க்குற மாதிரி ரெசிடென்சிஸு நிறைய நல்லாவே அவைலபிளாகவே இருக்குது. இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. என்ன மாங்காய் சீசன்றதால நிறைய பிளேஸில் மாங்காய் தான் கட் பண்ணி விற்றுட்ருந்தாங்க. ஸோ ஒரே மாதிரி டிசைனில் எல்லோரும் கட் பண்ணி விட்டது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. இங்கே நல்ல கார் பார்க்கிங் சும்மாவே சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லாவே இருக்குது. நிறைய கார் ஸ்பேசஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கார் எடுத்துகிட்டு வரவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம்லாம் இருக்காது. ரெஸ்ட் ரூம்ஸும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக தான் இருந்தது. அப்படியே நம்ம கோயில் அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உள்ளே ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் நிறைய இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் நமக்கு பொது தரிசனத்துக்கான என்ட்ரன்ஸ் இருக்கும். இங்கே முன்னாடியே இந்த மாதிரி பேனர்ஸில் எந்தெந்த டைமில் பூஜாஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதில் 1 person ஒரு கப்புள் அந்த மாதிரி சில நேம்ஸோட பூஜா டைமிங்ஸ்லாம் இருக்குது. வரவங்க மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க போல். நல்லாவே இருந்தது. கோவில் டைம் மார்னிங் 4 to நைட்டு 9 o'clock வரைக்கும் சொல்கிறாங்க. சம்டேஸ் மேபி மாறலாம். அங்கே ஷாப்பில் ஒரு அக்கா சொன்னாங்க, வீக்கெண்ட்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், சில விசேஷ நாளில் கூட்டமாக இருக்கும். மற்றபடி டியூஸ்டே, வெனஸ்டே அந்த டேட்ஸ்லாம் மிடில் லெவலில் தான் இருக்கும், ரொம்ப கூட்டமாலாம் இருக்காது, நல்லா சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம். கூட்டம் மீடியமாக தான் இருந்தது. பொது தரிசனத்தில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதிலே 100 rupees, 150 rupees அந்த மாதிரிலாம் இருக்குது டிக்கெட்ஸு. அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சில விஐபி டிக்கெட்ஸ் 500 to 1000 rupeesலாம் கூட இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஸோ நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கே எல்லாமே நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே செப்பல் விட்டுட்டு போகிற பிளேஸ் இருக்குது. கொஞ்சம் தூரம் கழித்து சில மண்டபம்ஸ்லாம் இருக்குது. அது எல்லா கோவிலும் இருக்குது இல்லைங்களா, தியான மண்டபம் அந்த மாதிரி இருக்குது மண்டபம்லாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுடைய கேமரா, ஃபோன் எல்லாம் கொடுத்துட்டு போயிடணும். ஒரு சிலர் நிறைய லக்கேஜஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது கொடுத்துட்டு போக கூட அந்த சைடு பிளேஸ் இருக்குது. கோவில் ரொம்ப நீட்டாக க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது அன்வான்ட் பிளேஸ்லாம் நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தா தேவையில்லாத இடத்துல இதெல்லாம் அப்படியே எடுக்க சொல்லிடுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் இங்கே ரொம்ப நல்லா ப்ராப்பராகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல தான் ஃபோனு, கேமரா எல்லாம் நம்ம கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போயிட்டோம்னா அந்த ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது இல்லைங்களா, 100 and 150 ருபீஸு, அதை நம்ம பே பண்ணிவிட்டு உள்ள மூலஸ்தானத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. இங்கேயும் இந்த சைடும் ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த டீட்டெயில் டைம் இருக்குது இல்லைங்களா, ரிச்சுவல்ஸ் அண்ட் சேவாஸ் டைம்ஸ்லாம் வந்து இங்கேயும் நிறைய போர்ட்ஸ்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. யாருக்கு எப்படி வேணுமோ அவங்க கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 100 ருபீஸ் சீக்கிர தரிசனம். நாங்கள் அதில் தான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். முன்னாடி ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு முன்னாடி ஒரு குட்டியாக விநாயகர் வச்சுருப்பாங்க. குளத்துல வந்து நம்ம வந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டு காலெல்லாம் கழுவிட்டு விளக்கு ஏற்றுறவங்க விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு போய்ட்டு மூலஸ்தானத்தில் இருக்கிற விநாயகரை சாமி கும்பிட்டு வரலாம். தல வரலாறு வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வந்து கிராமமாக இருந்தது. இங்கே வந்து 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒருத்தர் வாய் பேச முடியாமல், ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாமல், ஒருத்தர் வந்து காது கேட்காமல் இருந்திருக்கிறாரு. இவங்க வந்து ரொம்ப ஒத்துமையாக ஊரில் வந்து விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து கோடை காலத்தில் திடீர்னு அவங்க கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றி போயிடுச்சு. அந்த டைமில் வந்து அவங்க கிணறு வெட்ட வாய் பேச முடியாதவர் கீழே இறங்கியிருக்காரு கேணியில். கீழே இறங்கும் போது ஒரு பாறையில் வெட்டும் போது ரத்தம் மாதிரி வந்திருக்கு. அவர் ரத்தம் வருதுன்னு கத்தி இருக்கிறாரு. வாய் பேச முடியாத அவரும் பேசிட்டாரு. காது கேட்காத அவங்க அண்ணாவுக்கும் காது கேட்டுடுச்சு. என்ன அலறல் சத்தம்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாதவரும் எட்டி பார்த்தாரு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க 3 பேரோட குறைபாடுகளும் வந்து நிவர்த்தி ஆயிடுச்சு அப்போவே. அதனால் ஊர் மக்கள் எல்லாம் வந்து இது என்ன பாறையில் வந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே விநாயகர் வந்து பாறை வடிவத்தில் இருந்தார். ஸோ சுயம்புவாக தோன்றின அந்த விநாயகர் வந்து எடுத்து எல்லோரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்போது தேங்காய் தண்ணி வந்து தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக பரவி இருக்கு. நிறைய அந்த இடத்து ஃபுல்லாக பரவி இருக்கு. அதனால தான் அந்த ஊருக்கு காணிப்பாக்கன்ற பேரே வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கூட அந்த விநாயகருடைய தலையில் வந்து அந்த லைட்டாக அந்த ஸ்க்ராச்சஸ் வெட்டுக்காயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விநாயகர் சுற்றி எப்போவுமே ஈரப்பதமாகவே இருக்குமா. இதில் வந்து ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா கேணியோடைய அந்த நீர், அதாவது கிணத்து தண்ணி தான் நமக்கு பிரசாதமே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பழமையான கோயில். குலோத்துங்க சோழனால் 11ஆம் நூற்றாண்டில் வந்து கோயில் திருப்பணிகள்லாம் முடிக்கப்பட்டது இன்னும் தல வரலாறு சொல்லுது. நாங்கள் வரும்போது சித்தூர் டு சென்ட்ரல் வந்து ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ட்ரெயின் டிக்கெட் ரொம்ப அஃபோர்டபுள் தான் கம்பேர்ட் டு பஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக ட்ரெயின்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சித்தூர்லேருந்து திருப்பதி அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக சென்ட்ரலுக்கே வந்துடலாம். அப்படி இல்லைனா காட்பாடி ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து சென்ட்ரலுக்கு வர மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த கோவில் வந்து யூடியூபர் ஒருத்தவங்க அவங்க வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோவில் சொல்லிவிட்டு நான் போயிட்டு நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதோடைய தல வரலாறு தெரிஞ்சவொடனே ரொம்ப அற்புதமான கோயில், கண்டிப்பாக நம்ம போகணுன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போனது. நீங்கள் யாருன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.